என்னதான் லிஸ்ட்டு போட்டு மளிகை சாமான்லாம் வந்து மாசம் மாசம் வாங்கி வச்சாலுமே, ஏதாவது 1, 2 பொருள வந்து உட்டுருவோம். நானுமே அப்படிதான். அந்த முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பலாம் மொத்தமா வாங்கி வைக்கிறதில்ல. அப்பப்போ வந்து 10, 10 முட்டைய வந்து கடையில வந்து வாங்கிக்கிறது. சாயங்காலம் போல வீட்டுக்கு தேவையான 1, 2 பொருள்லாம் வந்து பக்கத்துல இருக்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன். அப்படியே அரை அரையா காலியா இருக்கிற குரோசரி பாக்ஸ்லாம் ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்து என்னென்ன இருக்கு, இல்லங்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தேன். உப்பு மட்டும் எப்பயுமே காலியாகும்போது ரீஃபில் வந்து பண்ணி வச்சுருவேன். இந்த உப்பு ஜாடி பார்த்தீங்கன்னா, மீஷோல தான் வந்து வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்றேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ற உப்பு பார்த்தீங்கன்னா, பிங்க் சால்ட்டு. நெறைய பேர் இது என்ன பிங்க் கலர்ல உப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருக்கீங்க. இதுல வந்து கொஞ்சம் சத்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனால இத வாங்கி இப்ப வந்து யூஸ் பண்றேன். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பே நீட்டா வந்து தொடச்சு விட்டு நைட்டு டின்னருக்கு வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஆப்பத்துக்குன்னு தனியா மாவெல்லாம் வந்து அரைக்கிறதில்ல. நம்ம எப்பவுமே வீட்ல இட்லி, தோசைக்கு அரைக்கிற மாவ தான் கொஞ்சம் தண்ணியா கரைச்சு ஆப்பம் வந்து ஊத்திர்றது. முன்னையெல்லாம் தேங்காய் பாலுக்கு ஒயிட் சுகர் தான் வந்து சேர்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்பலாம் வந்து அத அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிட்டு கண்ணுக்கு எய்த்தாப்ல இருக்க ஆயில் பாட்டில மட்டும் மறந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதையுமே கையோட எடுத்து எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. அப்படியே ஆப்பம் ஊத்தி சாப்பிட்டுட்டு நைட்டு கிளீனிங் வேலையுமே முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. கிச்சன வந்து இப்படி வச்சுட்டு போய் படுத்தோம் அப்படின்னா தான் நிம்மதியான தூக்கமே வந்து வரும்.